ஹலோ மாமனே ஒன்ன தாங்காம மத்தியில் சோறும் பொங்காம பாவினாம் பொருத்தி மாறா போனேனே. டேய் என்னடா மாமா குட்டி என்ன விட்டு போகாத. பாடுறது கொஞ்சம் நிறுத்துறியா? ஏன் நான் பாடுறதை விட அந்த பேரு கேவலமா இருக்குடி. மாமா குட்டி எக்ஸ் தானே. அவன் உன்னை கண்ணு குட்டின்னு கூப்பிடுறா, நீ அவன மாமா குட்டின்னு கூப்பிடுறா. அப்பா ஏய் அது சும்மா விளையாட்டுக்கு பேசி போண்டா. ஏண்டி நீங்க விளையாடுறீங்களா மாதிரி நல்ல பசங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா? அது குட்டியில 4 வயசு மாமா குட்டியா அவன். மாமா குட்டியா அவன் என்ன குட்டியாவா இருக்கா? அவன் சன பண்ணி மாதிரி இருக்காடி. ஏய் இப்ப எதுக்குடா அவனை பத்தி பேசிக்கிட்டு? தட்ஸ் மை பாஸ்ட். தட்ஸ் மை பாஸ்ட். அது பாஸ்டா இருந்தா ஓகே, நிக்கிதா பிரசன்ட் டைம் வரா. எனக்கு இப்ப அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லடா. ஃபீலிங்கே இல்லாம தான் அந்த மாமா குட்டின்ற செல்ல பேரை இன்னும் மாத்தாம அப்படியே வச்சிட்டு இருக்கியா? ஏய் அவனை நினைச்சா தானடா மாத்துறதுக்கு. அவன் கான்டாக்ட் பக்கமே போறது இல்லடா. நிக்கிதா பொய் சொல்லாத நிக்கிதா, அசிங்கமா பொய் சொல்லாத. நீ அவனோட டிரைவ் போயிருக்க நிக்கிதா. ஏய் திடீர்னு போன் பண்ணி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், கொஞ்சம் வெளியே வரியான்னு கேட்டான். எனக்கு கஷ்டம் இருக்கும் போதுல அவன் தான் கூட இருந்திருக்கான். எனக்கு என்ன பண்றதே தெரியல. சோ ஒரு ஃப்ரெண்டா போனேன். எங்களுக்கு சித் ஸ்ரீராம் சாங்ஸ் தான் பிடிக்கும். சோ அதை கேட்டுட்டே போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு செகண்ட் உன் ஃபேஸ் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அப்பவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் உடனே வண்டியை திருப்புன்னு சொன்னேன். அவன் தான் கல்பாக்கம் வரைக்கும் வந்துட்டோம், பாண்டியில சன்ரைஸ் பாத்துட்டு போலான்னு சொன்னான். இட் மேட் சென்ஸ். சரி ஓகேன்னு சன்ரைஸ் பாத்துட்டு வந்துட்டோம். வேற எதுவும் நடக்கலடா.